இந்த மாதிரி சோஃபா கம் பெட் நீங்க வாங்கின மாதிரி இருந்துச்சுனாக்கா, வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. என்னுடைய பேர் மணிகண்டன், இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் பேசுறேன். மார்க்கெட்ல நிறைய பேர் நிறைய சோஃபா கம் பெட் பண்றாங்க. பட் நான் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர், கம்ப்ளீட் என்டையர் ஸ்பேஸ் சேவிங் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ நம்ம எல்லாமே பண்ணி தரோம். இப்போ இந்த ஒரு சோஃபா கம் பெட் பத்தி நான் உங்களுக்கு பேச போறேன். இந்த மாதிரி சோஃபா கம் பெட் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் சேல் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போட்டுருக்காங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஆடியன்ஸ், நீங்க வந்து எல்லா வீடியோ பார்க்குவீங்க, என்னுடைய வீடியோ பார்க்குவீங்க, எல்லா வீடியோ பார்க்குவீங்க. ஸோ நீங்க தான் தீர்மானிக்கணும் பொருளை வந்து எப்படி நீங்க வந்து அந்த பொருளை வந்துட்டு எப்படி நீங்க செலெக்ஷன் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கொடுக்குறவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, அது உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். பட் நீ வாங்குறவங்க நீங்க வந்து பொய்ய வாங்கக்கூடாது இல்லையா? நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அப்பதான் நீங்க வந்து ஏமாற மாட்டீங்க. இல்லைனாக்கா நீங்க ஏமாத்துட்டீங்க. எப்படி ஜனங்க ஏமாத்துறாங்கனாக்கா, இந்த சோஃபா கம்பெனில இந்த மாதிரி சோஃபாக்கள் எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் சொல்றது என்னன்னாக்கா, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்காத ஒரு பொருளுக்கு நான் தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லி ஏமாத்துவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஸோ நான் மேனுஃபேக்சரு, நம்மகிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க, அதனாலதான் நாங்க வந்து உங்களுக்கு கம்மியில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிரச்சனை என்னன்னாக்கா, எங்க வந்து நீங்க கஸ்டமர் ஏமாறுறீங்கன்னாக்கா, குவாலிட்டியில ஏமாறுறீங்க. அதாவது அவங்க உள்ள என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாம நீங்க ஏமாந்துடுறீங்க. அவங்க சொல்றத வச்சு நீங்க நம்புறீங்க. அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி சோஃபா கம்பெட் யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, இப்ப யூடியூப் பாக்குறீங்க ஓகே, நீங்க டேரக்டா கடைக்கு போய் பாக்குறீங்க ஓகே, பட் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன எழுதி கொடுக்குறாங்க, அதுல என்ன வுட்டு போடுறாங்க, என்ன ஃபார்ம் போடுறாங்க, என்ன பிராண்ட் போடுறாங்க, என்ன மாதிரி ஃபேப்ரிக் போடுறாங்க, அதோட பிரைஸ் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல வந்து ரைட்டிங் வாங்கிக்கணும். அவங்க சொல்லுவாங்க ஒன்னும் இல்லை சார், நாங்க இருக்கிறோம் இவ்வளவு வருஷம் அவ்வளவு வருஷம் சொல்லுவாங்க. ஓகே, எல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலுமே அதுக்கு என்ன ரைட்டிங் பண்ணி தரன்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல அவங்க டைப்பிங் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியப்படுத்தணும். அந்த பொருளை வந்து நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. அந்த பொருள் நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்பெட்ல என்ன பிரச்சனை வருதுனாக்கா, நார்மலா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ல வந்துட்டு குவாலிட்டி இல்லைன்னு சொன்னாக்கா, அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவா என்ன ஆகுனாக்கா, சின்ன சின்ன பிரச்சனை வந்துனே இருக்கும். வர வர என்ன ஆயிடும், யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் நீங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, மேடம் நாங்க கொடுத்ததே கம்மி மேடம் ரேட்டு, அதுல ஒன்றும் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ மாட்டிட்டீங்களா? ஸ்டார்டிங்ல அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க கொடுக்குற ரேட் யாருமே கொடுக்கறது இல்லை அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாங்க, நீங்க கொடுத்த காசுக்கு அதான் வரும் மேடம் சொல்றாங்க. அப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? அப்போ அதனாலதான் சொல்ற, தெளிவா இருங்க. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க பிரச்சனை வரும்போது நீ எவ்வளவு சீப்பா வாங்கினீங்க இல்லையா காஸ்ட், அது மறுபடியும் நல்லா யூஸ் பண்றதுக்கு மறுபடியும் செலவு பண்ணும் போது நீங்க ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுவீங்க. பாக்குறது கம்மியா இருக்கும் பட்ஜெட் ஸ்டார்டிங்ல, அப்புறம் போக உங்களுக்கு அதோட ரிப்பேரி பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியா வரும். நார்மல் ஃபர்னிச்சருக்கு நீ எவ்வளவு சீப்பா வாங்கினாலும் நடக்குது. ஆனா இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளவு சீப்பா வாங்குறீங்களோ அவ்வளவு சீப்பா தான் இருக்கும், குவாலிட்டியும் சீப்பா தான் இருக்கும். அது மட்டும் நீங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கலாம். பட் ஷோரூமுக்கும் மேனுஃபேக்சருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். காசு வகையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மேக்ஸிமம் 20% வித்தியாசம் இருக்கும் ஷோரூமுக்கும் மேனுஃபேக்சருக்கும். ஸோ இவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அதனால ரொம்ப நல்லா இருக்காது. அப்படி ரொம்ப இருக்குதுனாக்கா, அந்த ஷோரூம் ரொம்ப கிராண்டா இருக்கணும், அந்த ஷோரூம் ரொம்ப பெருசா இருக்கணும், அந்த ஷோரூமோட ரெண்ட் லைட் அதுல பயங்கரமா இருக்கணும். அப்பதான் அதோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கும். இல்லைனாக்க சான்ஸே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சோஃபா கம்பெட்ல வந்துட்டு ஜென்ரலா என்னெல்லாம் பிரச்சனை வருதுனாக்கா, இது இழுக்குறீங்களா, இழுத்து மேல லெவல் பண்ற இந்த மெக்கானிசம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய லோக்கல் இருக்கும். சைனாது போடுவாங்க, இல்லைனாக்கா லோக்கல்லே பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்புறம் பெண்ட் ஆயிடும். அப்படி இல்லைனாக்கா சில வெயிட் தாங்காது, அப்படியே உங்களுக்கு இதாயிடும், ப்ரெஸ் ஆயிடும். சில வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ வீடியோ காமிக்க நல்லா பண்ணுவாங்க. இப்போ ரியலாக அந்த பொருள் பார்க்கும்போது ஃபினிஷிங் எல்லாம் பார்க்க ரொம்ப இதாக இருக்கும். இப்போ உள்ளலாம் நீ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏதோ ஒன்று போட்டு சும்மா தொடச்சி வச்சிருப்பாங்க பாலிஷ், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் சோஃபா, இந்த மாதிரி சோஃபா கம்பெனில நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, என்ன மெக்கானிசம் போட்டிருக்காங்க, என்ன வுட் ஃப்ரேம் போட்டிருக்காங்க, என்ன பிளேவுட் போட்டிருக்காங்க, பிளஸ் என்ன குஷன் போட்டிருக்காங்க, என்ன ஃபேப்ரிக் போட்டிருக்காங்க, இது நீ தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியம். நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுட்டாவே நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, நாங்க நீ மூட்டு போட்டு தரோம் என்னவோ சொல்லுவாங்க. சில பேர் வந்து தான் உண்மை சொல்றாங்க, சில பேர் ஆல்மோஸ்ட் பொய் சொல்றாங்க. நான் வந்து பாருங்க, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் சம்டைம் ஆர்டர் வரும். நான் வந்து
இந்த கம்மி குவாலிட்டி ஆர்டர்லாம் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், ஜென்ரலாக எடுத்துக்க மாட்டேன். எதுக்கு எடுத்துக்க மாட்டேன்னா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. நான் வந்து வேறவங்களுக்கு நான் சம்டைம் வேற ஃபேக்ட்ரிக்கு நான் ஆர்டர் கொடுத்தாக்கா அந்த வேற ஃபேக்ட்ரிக்கார என்ன பண்ணுவாங்கனாக்கா எனக்கு ஏமாத்துவோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த கம்மி பட்ஜெட் ஆர்டர்லாம் எடுக்கிறதே இல்லை. பட் எனக்கு என்னன்னா குவாலிட்டியான வர பட்ஜெட் மட்டும் தான் எடுக்கிறேன். இப்பனா குவாலிட்டி யார் லைக் பண்றாங்க, யார் அதிக நாள் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி குவாலிட்டி தான் எடுக்கிறேன் நான். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா திருப்தி இருக்குது, சாட்டிஸ்ஃபைன் ஆகுது, எனக்கும் சாட்டிஸ்ஃபைன் ஆகுது, கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைன் ஆகுது. அதனால தான் என்ன பண்றேன், குவாலிட்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு சோஃபா கம்பெட் பத்தி ஓகே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த சோஃபா கம்பெட்டோட ஃபீச்சர் பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல இப்போ என்ன மெட்டீரியல்ஸ் போட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதோட பேர் வந்து டீலக்ஸ். ஓகேங்களா, மொத்தம் நம்மள்ட்ட 3 குவாலிட்டி இருக்குது, ஸ்டாண்டர்டு, கிளாசிக், டீலக்ஸ். ஸோ 3 குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி மாடலுக்கு நான் சஜஷன் பண்றது டீலக்ஸ் மாடல். டீலக்ஸோட கம்மினாக்கா கிளாசிக், கிளாசிக்கோட கம்மினாக்கா ஸ்டாண்டர்டு. ஸோ நான் வந்து இந்த கான்செப்ட், இந்த ஒரு கான்செப்ட், இந்த மாடலுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா டீலக்ஸ் தான் பெட்டர்னு சொல்றேன். இந்த டீலக்ஸ் கீழே போறீங்க இல்லையா, இந்த டீலக்ஸ் கீழே போறது எல்லாமே இந்த மாடல்ல வந்து நிறைய பிரச்சனை வரும். அது நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய லாஸ் ஆயிருக்கிறேன், நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் நான் வாங்கியிருக்கேன். என்ன அப்படி டீலக்ஸ் மாடல் பாத்தீங்கன்னாக்கா இது உள்ள இருக்கிற மொத்த ஃப்ரேம் வந்து மெட்டல் தாங்க. 16-18 கேஜ் மெட்டல் ஃப்ரேம்ல போட்டு டிக் வெல்டிங் இல்ல ஆர்க் வெல்டிங் போட்டு நாங்க வித் பவுடர் கோட் பண்ணி ரெடி பண்றோம். அதுக்கப்புறமா பிளேவுட், டர்மைட் ப்ரூஃப் பிளேவுட் போடுறோம். அதுக்கப்புறமா இதுல ஃபார்ம் வந்துட்டு PU ஃபார்ம் போட்டு தரோம், டூரல் பிளஸ் கம்பெனி 40 டென்சிட்டி போட்டு தரோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து HR ஃபார்ம்லாம் இருக்குது, இது கீழே EP ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ நாங்க இதுக்கு இந்த டீலக்ஸ் கொடுக்குற பொருள் சொல்லிட்டோம் உங்களுக்கு, ஓகேங்களா. பிளஸ் உங்க ரெஸ்ட் பிடிக்காது, மெக்கானிசம் எல்லாம் பிராண்டட், உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். ஸோ இதுல வந்து ஒன்னு மட்டும் நான் வாரண்டி தரதில்லைனாக்கா இதுல பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுல, இது ஒன்னு மட்டும் வாரண்டி தரதில்ல. ஏன்னா அது ஒன்னு மட்டும் நாங்க வந்து சைனால இருந்து வாங்குறோம், சைனால இருந்து வாங்கி அதை நான் ஃபிட்டிங் பண்றோம். சப்போஸ் நான் 100 பேருக்கு இந்த மாதிரி சோஃபா கவுண்ட் கொடுத்தாக்கா ஒரு 7ல இருந்து ஒரு 8 பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது. இது வரைக்கும் அவ்வளவுதான் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட். ஸோ அதனால அதுல ஒன்னு மட்டும் ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த மாடல்ல அது ஒன்னு வந்துச்சுனாக்கா கொஞ்சம் செலவாகும் உங்களுக்கு, மற்றபடி ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. இதுல நல்லா யூஸ் பண்ணிக்க, நிறைய கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அந்த மாடல் வாங்கிட்டு, பிரச்சனை இல்லை. அந்த ஒரு 7-8 பேருக்கு மட்டும் நான் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ டீலக்ஸ் மாடல் என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்னாக்கா நீங்க எல்லாமே பார்ட் கைட்டிக்கலாம். அந்த ஹேண்டில்ஸ், இந்த ஹேண்டில் சப்போர்ட், இதுக்கு எல்லாமே பார்ட் நீங்க கைட்டிக்கலாம். ஸோ கைட்டி ஈஸியா ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதான் டீலக்ஸ் மாடல் ஒரு ஸ்பெஷல் வந்து, ஓகேங்களா. பட் நல்லா வெயிட் தாங்கும், வீடு ஈஸியா ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு டீலக்ஸ் மாடல்ல. ஸோ உங்களுக்கு இதோட கீழே போற மாடல்ல வந்து அந்த மாதிரி இருக்காது, ஓகேங்களா. நீங்க இதுல எவ்வளவு சைஸ்னா பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட்ல நீங்க எவ்வளவு சைஸ்னா பண்ணிக்கலாம். பொருளை பத்தி சொல்லிட்டேன். ஃபேப்ரிக் வந்துட்டு வாட்டர் ரெஃப்லண்ட் ஃபேப்ரிக் போட்டிருக்கு இதுல, ஓகேங்களா. ஃபார்ம் வந்து PU ஃபார்ம் தான் போட்டிருக்கும், மெட்டல் ஃப்ரேம் போட்டிருக்கும், மெக்கானிசம் பிராண்ட் தான் போட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது பத்தி உங்களுக்கு. பட் இந்த சோஃபா கம்பெட் வந்துட்டு யாரெல்லாம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வாங்கலாம். பட் ஸ்பெஷலா ஒரே ஒரு ரூம்ல வாசிக்கிறவங்க, ஒரே ஒரு ரூம்ல இருக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்பெட் வாங்கினாக்கா பெஸ்ட். ஒரு பேச்சுலர் இருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கிளா இருக்காங்கனாக்கா இந்த நார்மல் ஒரு பெட் வாங்குறதோட இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்பெட் வாங்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே முடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுல வயசானவங்க யாரும் இருந்தாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது வந்து நான் ஃபங்க்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இதுல எவ்வளவு ஃபீச்சர் இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா இதுல வந்துட்டு ஒரே ஒரு சோஃபால உங்களுக்கு 5 ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்க. 5 விதமான ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போட்டேனாக்கா அதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, அதுக்கு அவ்வளோ வந்துட்டு காசும் செலவாகுது. இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போனா ஒரே இடத்துல உங்களுக்கு 5 கம்ஃபர்ட் கிடைக்குது, 5 ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சோஃபா கம்பெட்ல அது 5 ஃபீலிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்துட்டு சோஃபா நார்மல் சிங்கிள் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 21 இன்ச் தான் வரும். இது 30 இன்ச்சஸ் வரும். ஒரு திவான் சைஸ், ஆக்சுவலி ஒரு திவான்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து லாஞ்ச். ஸோ நீங்க டிவி பார்க்கும்போது ரிலாக்ஸா உட்காந்து நீங்க ஆராம டிவி பார்த்துக்கலாம். ஸோ சோஃபா ஆயிடுச்சு, செகண்ட் லாஞ்ச் ஆயிடுச்சு. இது இப்போ பெட் ஆயிடுச்சு. சோஃபா, லாஞ்ச், பெட். இப்போ இது நெக்ஸ்ட் ரீக்ளைனர். ஸோ இது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, கம்ஃபர்டபுளா நீ உட்காந்து ஆராம டிவி பார்த்துக்கலாம், படுத்துட்டே டிவி பார்க்கலாம். 3, 4, 5 ஸ்டெப் இருக்குதுங்களா, ஓகேங்களா. கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சொன்ன இல்லைங்களா, சோஃபா, லாஞ்சு, பெட்டு, அப்புறம் ரீக்ளைனர் 4 சொன்னேன். இப்போ உங்க வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாக்கா, நீங்க ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு வேற சேர் தேவை இல்லைங்களா. மறுபடியும் என்ன பண்ணலாம்னாக்கா இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், ஸோ வெளியே எடுத்துட்டு இப்படி நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சீட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு. ஒரே ஒரு சோஃபால இவ்வளோ ஃபீச்சர் இருக்குது. இது வந்து டீலக்ஸ் மாடலில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும், மற்ற மாடலில் இருக்காது. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ வெளியே எடுக்க மாட்டாங்க, அங்கேயே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வெளியே எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் எடுக்கலாம்னாக்கா இது எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் எடுக்க முடியுது பாருங்க. ஸோ உட்காந்துக்கலாம். நம்மளோட இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குதுங்க. நம்மளுடைய மெயின் சேனல் பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர். அதில் போனீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம், நிறைய மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் தமிழில் பார்த்துருக்கீங்க, சரிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோஃபா வேணுமா இருந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்பெனி வேணுமா இருந்துச்சுனாக்கா
தயவு செஞ்சு ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், குவாலிட்டி வேணும்னா மட்டும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி ப்ரீமியம். அப்படின்னா எங்களுடைய பாலிசி பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குற காசு ஒர்த்து இருக்கணும், லாங் லைஃப் வரணும், ரிப்பேரி வரக்கூடாது, வந்தால் மைனராக தான் வரணும், வீடு ஷிஃப்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும், நாளைக்கு விற்றாலும் காசு கிடைக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய பாலிசி, ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மறுபடியும் வேற ஒரு வீடியோ பண்ணி சந்திக்கலாம். பாய்.